அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே பாதாம் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். ஒரு கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். அதை அப்படியே நம்ம ஒரு பவுல்லையும் சேர்த்துட்டு 2 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணியும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதித்து தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு மேலே உள்ள ஸ்கின்னை ஃபுல்லாக எடுத்துட்டு, இது எந்த அளவுக்கு நம்ம ஈரப்பதமே இல்லாமல் எந்த காய வச்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம காய வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த பவுடர் நமக்கு ரெடி ஆகிடும். மிக்ஸி ஜாரில் 2 கப் அளவுக்கு சுகரும் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பவுடர் ஆக்கி நம்ம எடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 முந்திரியும் சேர்த்துட்டு நம்ம காய வச்சு எடுத்துருக்க அந்த பாதாமையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் இது பார்த்திங்கன்னா இதில் அரைக்கும் போது கொஞ்சம் பத்தாமல் போயிடுச்சு. கொஞ்சம் பெரிய ஜாரில் நான் மாற்றிட்டு இன்னும் கொஞ்சோன்னு மஞ்சத்தூளும் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். இதை அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துட்டு ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கணும். ஏலக்காய் வேணால் நீங்கள் அரைக்கும் போதே வேணால் சேர்த்துக்கங்க. நம்ம பால் காய்ச்சும் போது அந்த டைமிங்கில் ஏலக்காய் பொடி சேர்க்கும்போது இன்னும் வாசனையோடவும் டேஸ்ட்டோடவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.